ஒட்டுமொத்த பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரியிலேயே தீபக் தான் பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்காம தீபக் விடமாட்டார் போல. அதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கார். அதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் அன்அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. நீங்க லைக் போட்டால் தான் பல பேருக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும், அதன் மூலியமா எனக்கு ப்ரொமோட் ஆகும். ஸோ தயவு செய்து எல்லாரும் லைக் பண்ணிருங்க. அதை மட்டும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக தீபக்கு திங்கக்கிழமை முதல் நாளே பிக் பாஸ் ஒரு பாராட்டு கொடுத்துருந்தாரு. ரொம்ப இம்ப்ரெசிவான கேப்டன்சி. இது வரைக்கும் 7 சீசன் வரலாற்றிலே நான் இந்த மாதிரி ஒருத்தரை பாராட்டினதே இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் முதல் நாளே பாராட்டினாரு. அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கார் தீபக். அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா நேற்று முத்துக்குமாரை வச்சு ஒரு டாஸ்க் பண்ண வச்சார், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண வச்சார். இன்னைக்கு சாச்சனா மற்றும் ஜெஃப்ரியை வச்சு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக சாச்சனாவோட டாஸ்க் என்னன்னா கோஆர்டினேஷன், ஃபோக்கஸ், கோஆர்டினேஷன், ரிஃப்ளெக்ஷன். அதை பேஸ் பண்ணி தான் டாஸ்க். ஒன்றும் இல்லைங்க, டாஸ்க்கு ஒரு 3 டீமாக பிரிச்சிட்டாங்க. முத்துக்குமார் அணி, விஷால் அணி, அதுக்கப்புறம் ராயன் அணி அப்படின்னு மாதிரி பிரிச்சிட்டாங்க. இந்த ரிமோட்டை தூக்கி 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 இப்படி போடுற மாதிரி தான் டாஸ்க். ஒன்றும் இல்லை, நான் இருக்கேனா, நான் உங்ககிட்ட இந்த ரிமோட்டை தூக்கி போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன். அந்த ஆக்ஷன் பண்ணும்போது நீங்கள் அசையக்கூடாது. நீங்கள் அசைஞ்சிங்கன்னா அவுட்டு. ஓகே, நான் கரெக்டாக தூக்கி போடும்போது தான் அந்த ரிமோட்டை நீங்கள் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் டாஸ்க்கு. அதில் ஃபஸ்ட்டு ரயன் மற்றும் விஷால் அணி மோதி ஜெஃப்ரி அந்த டீமை ஜெயிச்சிட்டார். 1-1 போயிட்டு ஜெஃப்ரி ஜெயிச்சுட்டு விஷால் டீம் எலிமினேட் ஆச்சு. விஷால் மற்றும் முத்துக்குமார் டீம் விளையாடி முத்துக்குமார் ஜெயிச்சு ஃபைனலாக ஜெஃப்ரியோட டீம், அதில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி டீமாக முத்து டீமாக ஜெஃப்ரி டீம் வின் பண்ணி முத்து டீம் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஜெஃப்ரியோட டாபிக் கேம் என்னென்னா ஆவின் மணி ஆவின். ஐ மீன் என்ன, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குனியை வச்சுட்டு ஜம்ப் பண்ண ஆவின் அப்படின்னு ஜம்ப் பண்ணோம், மணி ஆவின் அப்படின்னு ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ மீன் போக போக ஹைட் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, குனிராலோட ஹைட் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் தாண்டணும். ஸோ இது எல்லாருமே நீங்கள் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசில் விளையாடிருக்கேன். எத்தனை பேர் அந்த மாதிரி கேம் விளையாடிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தற்போதைய லைவ்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால ஸோ அதை நடத்த முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் அது நடக்கிறதுக்கு மேபி ஒரு 6-7 மணிக்கு தான் லைவ்லேயே வரும்னு நினைக்கிறேன். அது வரையும் கண்டென்ட் ஃபுல்லாக இவங்க பேசுறது இந்த லவ் கண்டென்ட், கிரிஞ்சு கண்டென்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது சரி, அன்அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்தில் ஜாக்லின். அது எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா 8 வாரம் ஜாக்லின் நாமினேஷனில் டேரக்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஓட்டு பேங்கர்ஸ், அவங்களுக்காக ஓட்டு போடக்கூடிய நபர்கள் கான்ஸ்டன்டாக இருப்பாங்கன்றதால முதல் இடத்துல அவங்க தான். 23.54%, 46,000 வாக்குகள். கிட்டத்தட்ட இந்த வீக்கெண்ட் முடியிருந்தாங்காட்டியும் ஒரு 1 லட்சம் வாக்குகளை நெருங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓட்டுகள் விழுதா இல்லையான்றது. ஸோ ஜாக்லினோட கேம் பிளே இப்போதைக்கு மேலே ரைசிங் மோட்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஜாக்லினுக்கு ஓட்டு விழ தான் செய்யும். ரெண்டாவது இடத்துல அன்ஷிதா 18.19%, 37,000 வாக்குகள். கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அன்ஷிதாக்கும் ஜாக்லினுக்கும் 10,000 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அன்ஷிதா இந்த வாரம் பண்ண சம்பவங்கள் ஸோ அவங்களை எங்கேயோ எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சிரு. ஸோ அதில் நிறைய முரண்பாடான இது இருந்தாலுமே பட் இம்ப்ரெசிவாக கேம் விளையாண்டாங்களே. நீயும் பொம்மை நானும் பொம்மையில் வேற லெவலாக விளையாண்டாங்களே. இறங்கி எனக்கா கேம் விளையாட தெரியாது, நானும் இந்த கேமில் இருக்கேன்னு ஒரு ப்ரூவ் அண்ட் மெட்டீரியல் ஆனாங்களே. வேற மாதிரி அது ஓட்டு விடும், விழாமலாம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ கடைசி நிமிடம் வரையும் போராடி இருக்காங்கல்ல. ஓட்டு எப்படி மக்களே. அடுத்து 3வது இடத்துல விஷால் 15.1, 29,838. கிட்டத்தட்ட ஒரு 8,000 வாக்குகள் அன்ஷிதாக்கும் விஷாலுக்கும். இதுக்கு நான் என்ன சொல்றது, இந்த கிரிஞ்சு கண்டென்ட் தான் இருக்கு, அதை பேஸ் பண்ணி ஓட்டு உள்ளதோ. அதுக்கப்புறம் விஷால் அந்த கிரிஞ்சு கண்டென்ட் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் அவர் அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்றாரு. பட் ஒரு பாயிண்ட்ல அவரும் ஸ்பேஸ் கொடுக்க தான் செய்யறாரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல மக்களே. அடுத்து 4வது இடத்துல ராயன் 8.21, 16,000 வாக்குகள். கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு விஷாலுக்கும் ராயனுக்குமே. ஆனா ராயனோட கேம் பிளே போன வாரம்லாம் பயங்கரமா பண்ணாரு. அந்த மந்திரியோட ராஜமந்திரியா அவரோட ரோல் எடுத்து அழகா பாயிண்ட் பேசி தெளிவா பேசினாரு. ஸோ இப்போ கேம் விளையாடுறத கூட பிளானிங் பண்ணி இதெல்லாம் பண்ணி விளையாடுறதுமே தப்பு கிடையாது. அழகா இம்ப்ரெசிவா பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்குமே ராயனோட கேம் பிளே ஸோ என்ன கொஞ்சம் ஷட்டிலா சைலண்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் பாயிண்ட் பேசுறதா இருக்கட்டும், டாஸ்க் விளையாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பரா பண்றாரு. அவருக்கு இந்த வாரம் ஓட்டு விழுந்துரும். அடுத்து மஞ்சுரி 6.8%, 3,000 வாக்குகள் தான் மஞ்சுரிக்கும் ரயனுக்கும். ஸோ மஞ்சுரியை நேற்று பண்ண அட்டகாசங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே நேற்று அவங்கள ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், சௌந்தர்யா அந்த மாதிரி பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு விழ தான் செய்யும். அதுதான் இந்த இடத்துல இருக்காங்க. சத்யா 6.34, 12,500. சத்யா என்ன பண்ணார் வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிலங்க. சத்யா போன வாரமும் ஒன்றும் தெரில, இந்த வாரமும் ஒன்றும் தெரில. எதுக்கு தான் ஒரு ஓட்டு உழுது வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு எனக்கு புரியல. சிம்பிளி வேஸ்ட். ரஞ்சித் 6.12, 12,000 வாக்குகள். ஸோ சத்யாக்கும் ரஞ்சித்துக்கும் 500 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இவரும் என்ன பண்ணாரு எனக்கு தெரியலங்க. போன வாரமும் நீ எடுத்துங்க, இந்த வாரமும் எடுத்துங்க, என்ன பண்ணாங்க 2 பேரும் எனக்கு சொல்லுங்களேன்.
சீரியஸ்லி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு அமைச்சிடலாம், இருக்கிறதே வேஸ்ட்டு, இந்த கேமில் பெரிய தாக்கங்கள் கூட நடக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு நீங்கள் வீட்டில் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றது தான். அடுத்து சிவகுமார் 5.36 10,000 வாக்குகள், 2,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்குது. சிவகுமார் பேசுகிறார் கடைசி வரையும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் யார்கிட்ட போயுமோ அங்கே பேச மாட்டார், எங்கே பேசணுமோ அப்போ பேச மாட்டார், பின்னாடி மட்டுமே பேசுவதாக இருக்கிறார் அப்படின்றதான் பார்க்க முடியுது. இவர்னாலையும் பெரிய மாற்றங்கள் நடக்காது, இவரையும் தூக்கிடுங்க முடிஞ்சா. அடுத்து ஆனந்தி 5.09 9,800 வாக்குகள். ஸோ கிட்டத்தட்ட என்ன ஒரு 500 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆனந்தியுமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ நேருக்கு நேராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பட் அதிகம் பேசுவது பின்னாடியாகவே இருக்கிறது. ஸோ அது வேறு மாதிரி போய்கிட்டு அதை அவங்க அவாய்ட் பண்ணிட்டா நல்லது. பட் ஸ்டில் நெகட்டிவ் சைடு தான். அடுத்து சாச்சனா 4.62 9,000 வாக்குகள். கிட்டத்தட்ட இவங்களுக்கும் சாச்சனாக்கும் ஒரு 800 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் சாச்சனாவை முடிச்சு விட்டுருவீங்களா மக்களே? ஏகப்பட்ட பொய்கள், இந்த மாதிரி நிறைய ஓவர் திமுர் இருக்குது, பொய் பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாச்சனா பண்ணிருக்காங்க. அது ஏதோ ஒரு ரீதியில் கேமுக்கும் கான்ஃப்ளிக்டை உண்டு பண்ணலாம். ஆனால் மக்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக உருவாக்குதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் இல்லை அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச நபரை ஓட்டு போட்டு காப்பாற்றுங்க. யாரை வெளியேற்றணும், இந்த கேமை விட்டு வெளியே போனால் நல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடாமல் வெளியேற்றுங்க அப்படின்றதான் என்னோட வியூவு. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க மக்களே, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐட்டானை தொட்டு ஆளை கிளிக் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.